அப்படி வாழ வழி கூறி வண்டாக சுற்றி வருகிறேன் நான் மேடை ஏறி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பொங்கும் தமிழ் புரட்சி தமிழ் மூவேந்தர்களாண்ட கன்னித்தமிழ் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலா ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் மேல் மருவத்தூர் அருகமுள்ள இரும்புலி கிராமத்தைச் சேர்ந்த எங்கள் ஸ்ரீ சர்வசக்தி நாடகமூர்த்தி சிறப்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் ராமாபுரம் அடுத்து காட்டுக்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஆர் கோட்டீஸ்வரன் ஐயா. கிராமத்தைச் சேர்ந்த எம் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள்.
திண்டிவனம் மர்க்கமுள்ள கர்ணாவூர் கிராமத்தைச் சேர்ந்து போக கடல் கலாநிதி புகழ்பெற்று கே பாஸ்கர் ஐயா அவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் கருங்குடி எடுத்து மலைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த நகைச்சுவை மன்னன் எஸ் ராஜேஷ் ஐயா அவர்கள். கிராமத்தைச் சேர்ந்த எம் ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்கள். தாரமா என்ன நாலஞ்சு நாடகம் சொல்லிக்கிற அவனுக்கு தெரிஞ்சு வர அது பழக்கமான ஒரு அதுக்காக நீ இஷ்டம் போல நாடகம் சொன்னாக்க என்ன அர்த்தம் ஒரு நைட்டுக்கு ஒரு நாடகம் தான் ஆடுவீங்க அது என்ன நாலஞ்சு நாடகம் சொல்லிக்கிற நீ மாணவரியா இந்த நாடகம் பேர் சொல்லு அப்புறம் என்ன அப்புறம் இன்னொரு நாடகம் சொல்ற நீ ஏன்னா காலத்துக்கு அது மாதிரி நாடகம் வச்சு போல அந்த காலத்தில் இப்போ எங்கேயோ போச்சு ராந்தில் கொளுத்தலாம் அப்புறம் டியூப் லைட் என்னென்ன போச்சு இப்போ இமெயில் இன்டர்மெயில் வாட்ஸ்அப்பு என்னென்னமோ போயிடுச்சு இப்போ காலம் மாறி போயிடுச்சுனா அதுக்கப்புறமா நாடகம் வைய கையிலே சொந்தரி சிங்கப்போல வானத்து போல போட்டு முடிச்சு அந்த மாதிரி நாடகம் வச்சுட்டு போ அதெல்லாம் ஆட மாட்டீங்களா அதுவும் நாடகம் தானே
ஆ. ஆனா இது அப்படி கிடையாது. ஆ. ஒரு night ஒரு ஊர்ல மட்டும்தான். என்னடாப்பா அன்பு மகேஷ் சூர்யா எல்லாம் வர மாட்டாங்களா அப்ப எல்லாம் ஏன் காயலு குதிரை வர மாட்டாங்களா? கேக்குறாங்க. கபடி ஆடினாங்களா அவங்களாம் வர மாட்டாங்க கபடி எல்லாம் ஆட மாட்டாங்க கிரிக்கெட் ஆட வரும். சொன்னியா சிறை டிவி போய் படிக்கிறாங்க. நான் ஆட மாட்டேங்க. ஆ. அது வேறு இது வேறு. சரி அப்ப இந்த நாடகம் தான் ஆடுவீங்க நீங்க நல்லா ஸ்பீக்கர் எல்லாம் வருங்களா நல்லா ஸ்பீக்கர் எல்லாம் வருவாங்களா ஆ சரி சரி தந்தையா தரமா அல்லது பாசம் அந்த பரிசு இந்நாடகத்தை எங்கள் சிற்றருக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே நாங்கள் நடத்த முன் வந்துள்ளோம். உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்திருந்தால் எவ்வாறு மன்னிக்கிறோம் அதே போன்று என்னையும் ஏன் பின்தொடர்ந்து வரும் நடிகரையும் மன்னிக்குமாறு இரு கரம் குப்பி வெட்டிக் கொள்கிறேன். வாழ்வே எனது நாடக மேடை பாடுவேன்